அன்பான தேவ சபையே, நம்மில் பலர் வெளியில் சிரிக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த ஆண்டுகள் போய்விட்டதா? நான் செய்த தவறுகள் என் எதிர்காலத்தை அழித்து விட்டதா? நோய், கடன், குடும்ப பிரச்சனை என் காலத்தை சாப்பிட்டு விட்டதா? இன்று தேவன் உங்களிடம் பேசுகிறார். நான் மீட்டுத் தருவேன். இது மனிதன் சொல்வதல்ல, இது காலத்தை படைத்த இறைவன் சொல்வது. ஆண்டுகள் என்றால் வார்த்தையின் ஆழம். தேவன் பயிரை அல்ல, ஆண்டுகளை மீட்டுத் தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டுகள் என்றால் இளமை, வாய்ப்பு, உறவுகள், கனவுகள், சேவைக்காலம். நீங்கள் நினைக்கலாம், நான் 10 ஆண்டுகள் வீணாக்கி விட்டேன். தாமதத்தை ஆசீர்வாதமாகவும் மாற்ற முடியும், தோல்வியை சாட்சியாக மாற்ற முடியும். யோசேப் 13 ஆண்டுகள் துன்பம், ஒரே நாளிலே பிரதமர். துன்பம் வீணாகவில்லை, அது தயார் செய்த காலம். யோவு அனைத்தையும் இழந்தார், இறுதியில் இரட்டிப்பு ஆசீர்வாதம் கிடைத்தது. பேதுரு மறுத்தார், பின்னர் ஆயிரங்களை இரட்சித்தார். தேவன் தோல்வியை முடிவாக பார்க்கவில்லை, அவர் அதை திருப்பு முனையாக மாற்றுகிறார். மீட்பு எப்படி வருகிறது? மனம் திரும்புதல். ஜோவேல் 2:2 அதிகாரம் 12-13. இதயம் முழுவதும் திரும்புதல். விசுவாசம். நாம் உணராத போது நம்புதல். கீழ்ப்படிதல். தேவன் காட்டும் புதிய பாதை நடப்பது. இன்று நான் அறிவிக்கின்றேன், இழந்த ஆண்டுகள் மீட்கப்படுகின்றன, உடைந்த குடும்பங்கள் இணைக்கப்படுகின்றன, கடன்கள் முறியடிக்கப்படுகின்றன, நோய்கள் குணமாகின்றன, வீணான காலம் சாட்சியாக மாறுகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் வெட்டுக்கிளி தின்ற ஆண்டுகளை நீர் மீட்டுத் தருவீர் என நம்புகிறேன். என் கடந்த காலத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் எதிர்காலத்தை உம்முடன் ஒப்படைக்கிறேன். இன்று என் மீட்பு ஆரம்பமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால். ஆமீன். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க.